சார், முக்கியமாக நம்ம 3 பிரச்சனைகள் பத்தி பேசியிருந்தோம். 3 முக்கியமான கோவில்கள் பத்தியும் பேசியிருந்தீங்க. குழந்தை பிறப்புக்கும் சரி, திருமணத்திற்கும் சரி, கடன் அடையிறதுக்கும் சரி. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம பேசும்போது மக்களுக்கு ஒரு கேள்வி வரும். நாங்க எல்லாருமே இந்த கோவில் போய் தான் டைரக்ட்டா வேண்டிக்கணுமா? வீட்ல இருந்தபடியே நாங்க வேண்டிக்கலாமா? அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஸோ இதற்கு பதில் இருக்கா? நான் முன்னே சொன்னேன், காளியாத்தா, மாரியாத்தான்னு சொன்னாலே காளி வந்துருவோம் அப்படின்னு. அதனால் எந்த ஒரு விஷயத்துக்கும் கோவிலுக்கு போகிறதுங்கிறது ஒரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட். இப்போது ஒரு காரியம் நடக்கணும், நேராக கவர்மெண்ட் ஆஃபீஸில் போய் தான் நடக்கணும், வேறு எங்கேயும் பண்ண முடியாது. ஃபார்ம் ஃபில்அப் பண்ணலாம், ஆனால் ரெஜிஸ்டர் பண்ணுற பத்திரத்துக்கு அங்கே தான் போய் கையெழுத்து வைக்கணும் கண்டிப்பா. இல்லையா? ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் தான் அவர் முன்னாடி ரெஜிஸ்ட்ரார் முன்னாடி தான் கையெழுத்து போட்டு மாற்றுறோம். அப்படி முக்கியமான விஷயத்துக்கு நம்ம அங்கே தான் போக வேண்டியிருக்கு. அப்படி இல்லைன்னா நம்ம இங்கே பார்த்துக்கலாம். இந்த ஸ்டாம்ப் பண்ணுறது என்ன பண்ணுறாரு, நமக்கு எல்லாத்தையும் டைப் பண்ணி கொடுத்துட்றாரு. அந்த விஷயம் வரைக்கும் பண்ணலாம். கண்டிப்பா. அது ஃபைனல் பண்ணுறதுங்கிறது அந்தந்த டெஸ்டினேஷனில் தான் இருக்குது. அதனால் இது கரெக்டாக பண்ணணுன்னா அந்த இடத்துக்கு தான் போகணும் அப்படிங்கிறது ஒரு மைண்டில் வச்சுக்கோங்க. ஆனாலும் நான் ரொட்டீனிலலாம் பண்ணணுமேனா இந்த சுவாமிகளை தினமுமே வர்ஷிப் பண்ணலாம், தப்பு ஒன்றும் கிடையாது. அதுவே நமக்கு முருகனை நினைத்து கொண்டாலே மனதால் நினைத்தாலே அப்படியே மனம் முருகி வேண்டினாலே வந்து நிற்கிறார் அவர். அதே மாதிரி தாயார் காளியாகட்டும் இல்லை நம்மளுடைய சிவனாகட்டும் மனசில் நினச்சாலே அப்படி எண்ணின மாத்திரத்தில் வந்துடுவாங்க. அந்த பக்குவத்தோடு நம்ம போயிட்டோம்னு வச்சுங்களேன், இங்கேயே கிடச்சிரும். ஆனால் அந்த ஃபைனல் இந்த சொன்னோம்னே ஸ்பெசிஃபிக்காக இந்த மாதிரி ஒரு பிரச்சனை எனக்கு தீர்வு வேணும், டாக்டர்கிட்ட போகிறோம், ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு போகிறோம். அந்த ஸ்பெஷலிஸ்ட் அப்படிங்கிறவங்கள அந்த ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு தான் இந்த கோயிலுங்களாம்.